நம்ம சேனல்ல இந்தியன் அடல்ட் மூவிஸ் மற்றும் இந்தியன் அடல்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரைம் பிளே வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பரிதேரம் சொல்லிட்டு எபிசோட் 2 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட் போட்டாங்க, அது நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு நம்ம செகண்ட் எபிசோட் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டனை ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். சரி, ஓகே गाइस, வாங்க நம்ம வீடியோ போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோக்கு கல்யாணம் முடிஞ்சதுல போன எபிசோட்ல அதே போல இந்த எபிசோட்ல இவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் சீனான அந்த பெட்ரூமை பார்த்தோம்னா செம்ம டெக்கரேஷன் பண்ணி சூப்பராகவே வச்சிருப்பாங்க. பெட்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோனியான ஷீலா என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய முகத்திரையில மூடிட்டு அவங்க வெக்கத்தோட உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவான பங்கஜ் வராருங்க. வந்தவர் என்ன பண்றாருன்னா நேரா நம்ம ஹீரோனி பக்கத்துல தாங்க போறாரு. போனவரு அந்த பெட்ல உட்காந்துட்டு நம்ம ஹீரோனுடைய கையை பிடிச்சிட்டு அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பரிசீலா, உன்னை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னை பார்த்தேன். அப்ப பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு மனைவி, நீ இருந்தா மட்டும்தான் நான் வாழ்வேன், உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் உன்னை காதலிச்சு கல்யாணமும் பண்ணேன். உன் கூட நான் ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். ஆனா அந்த நாள் இவ்வளவு சீக்கிரமா நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு வழியா உன்னை கல்யாணம் பண்ணி அந்த நாளும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஆசை எல்லாத்தையும் அவருடைய மனைவிட்டு சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா, நானும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேங்க உங்க கூட ஒன்னா வாழணும்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நாள் இன்னைக்கு வந்திருக்கு. நான் இந்த நாளை மிஸ் பண்ணவே மாட்டேன். உங்க கூட நான் அந்த அளவுக்கு வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் வாழ்ந்தே தீர்வேன் அப்படின்னு இவளும் தன்னுடைய கணவர்கிட்ட அவருடைய ஆசை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப பங்கஜ் என்ன பண்றா, அவருடைய மனைவியோட கண்ணத்தை பிடிச்சிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனையும் சொல்லுங்கன்னு சொல்லிடுறா. இப்ப இவர் என்ன சொல்றனா, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்க, அது மட்டும் இல்லாத நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி, ஏன்னா எனக்கு இப்படி ஒரு அழகான மனைவி கிடைச்சதை நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு இவனே புகழ்ந்துக்கிறான். இப்ப பங்கஜ் என்ன பண்றா, அவங்களுடைய ஒவ்வொரு ஜொல்லா கழட்டிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி ட்ரெஸ்ஸை கழட்டி முடிச்சுட்டு இங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவும் டெம்டேஷனாவே இருக்குங்க. முக்கியமா 18 வயசுக்கு மேல உள்ள கொண்டு பாருங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வழக்கம் போல குளிச்சுட்டு ரொம்ப செக்ஸியா வந்து நேரா அவங்க மாமனார் முன்னாடியே வந்து தலை தொட்ட ஆரம்பிக்கிறா. அவ போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்க்க அந்த அளவுக்கு செக்ஸியாவே இருக்கும். ஒரு சாரி கட்டிட்டு அவளுடைய மேலழகு எல்லாமே ஓரளவுக்கு தெரியற மாதிரி இருக்குங்க. இத பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்க அவங்க மாமனார் என்ன பண்றாருன்னா அவளை ரொம்பவும் அணுவா ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் பாக்குற சீன்ஸும் அவ காட்டுற சீன்ஸ்லாம் ரொம்ப டெம்டேஷனாவே இருக்குங்க. இப்படியே இந்த மாமனார் அவளை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கும்போது இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய பெட்ரூம்குள்ள போறாங்க. போனவங்க சும்மா இல்லாம அங்க இருக்கிற பொருளை குனிஞ்சு நிமிந்து எடுத்து வைக்கும் போது அவங்களோட மேலழக ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. இப்ப பத்தாததுக்கு இவங்க மாமனார் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து எழுந்து வந்து நேரா கதவு முன்னாடி நின்று அவளோட அழக ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ரசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணை யாரோ பின்னாடில இருந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவளும் பயந்து போயிட்டு யாருன்னு பார்த்தனா அது அவங்க ஹஸ்பண்ட் தாங்க. இப்ப அவ என்ன சொல்றானா, என்னங்க பகல்ல இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க அப்பா வேற வெளியில இருக்காரு, பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு அப்படின்னு இவ சொல்றா. ஆக்சுவலி அந்த மாமனார் வெளியே கதவு கிட்ட நின்று இவளை பதங்கி நின்று பார்த்துட்டு தாங்க இருப்பான். இதை கேட்ட உடனே அவன் என்ன சொல்றனா, எங்க அப்பா தானே பார்த்தா போட்டும், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ குளிக்க போறேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் உன் கூட வந்திருப்பேன் இல்லையா, இன்னொரு முறை குளிக்க போலாமா அப்படின்னு கேட்ட உடனே நான் ஏற்கனவே குளிச்சு வந்துட்டேன், இதுக்கப்புறம் குளிக்க மாட்டேன் அப்படின்னு இவ சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இல்லாம அவளை தூக்கிட்டு பாத்ரூம்க்கு போயிறாரு. இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க. நம்ம ஹீரோனி கிச்சன்ல ரொம்ப ஆர்வமா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவளால அடுப்பு பத்த வைக்க முடியல. சரி, ஓகே, ஹெல்ப்புக்கு நம்மளோட மாமனாரை கூப்பிடலாம் சொல்லிட்டு அவளும் கூப்பிட்டா. இவன் கூப்பிடுறத அவர் காதுல வாங்கிட்டு வாங்காத மாதிரியே படுத்திருக்காரு. கொஞ்ச நேரமா கூப்பிட்டு பார்த்துட்டு என்ன இவரு இப்படி படுத்திருக்காரு, வரவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஓகே, நம்ம குளிக்க போலாம் அப்படின்னு அவ குளிக்க போகும்போது அவங்க மாமனார்ட்டையும் சரி மாமா நான் போய் குளிச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரு அசையாதே படுத்திருக்காரு. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மாமா ரொம்ப டீப்பா தூங்கிட்டு இருக்காரு போல, சரி ஓகே அவரை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குளிக்க போயிடுறாங்க. இவ போன உடனே இவரு என்ன பண்றா, கண்ணை திறக்கிறாரு. இப்ப உள்ள பார்த்தனா நம்ம ஹீரோனி ஒவ்வொரு துணியா கழட்டுறாங்க. அவங்க கழட்டுற சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாட்டாவே காட்டியிருப்பாங்க. இப்ப அங்க என்ன ஆகுதுன்னா அவங்க சுத்தமா துணியே இல்லாம குளிக்கும் போது இந்த மாமனார் என்ன பண்றாருன்னா எழுந்து போயிட்டு எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவரு அவங்கள பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோனிக்கு யாரோ ஒருத்தவங்க நம்மள பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. அதே டைம்ல இவர் என்ன பண்றாருன்னா டப்புன்னு பதுங்கிறாரு. உடனே நம்ம ஹீரோன் என்ன நினைக்கிறாங்கன்னா சரி ஓகே இங்க யாரும் வர போறா, நம்மள யார பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது கூட அவங்க அப்பாவும் இருக்காரு. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இதே நேரத்துக்கு அவருக்கு ஒரு கால் வருது. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த காலை அட்டன் பண்ணி பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கவன் அவனோட பேர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான். ஹலோ
வணக்கம், என்னோட பேர் ராஜ். நீங்க வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்களா? அந்த கம்பெனில தான் பேசுறேன். உங்களுக்கு வேலை இங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. உங்களுடைய மாச சம்பளம் 35,000 ரூபாய். நீங்க சீக்கிரமா இன்னைக்கே வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்பட்டுட்டு, உண்மையாவே எனக்கு வேலை கிடைச்சிச்சா? என்னோட சம்பளம் எவ்வளவு சொன்னீங்க? 35,000 அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷாக் ஆகி கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஆமாங்க, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம் சொன்னா இல்லையா, கண்டிப்பா நீங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணதான் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இவரும் சரி ஓகே, நான் கண்டிப்பா இன்னைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இப்ப இவர் என்ன பண்றாருன்னா அந்த காலை கட் பண்ணிடுறாரு. இப்ப அவங்க அப்பாட்ட போயிட்டு, அப்பா எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா, மாச சம்பளம் 35,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுடைய காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறான். இதை கேட்ட உடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இப்ப அவர் என்ன சொல்லனா, நீ ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கப்பா, இந்த செய்தியை ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்திட்டும் நான் சொல்ல போறேன். முக்கியமா பக்கத்து வீட்டு அங்கிளான ரமேஷ்ட போயிட்டு நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த விஷயத்த உன் மனைவிட்டையும் சொல்லிடு அப்படின்ட்டு அவர் அங்கிருந்து கிளம்பின உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோனை போயிட்டு, எனக்கு வேலை கிடைச்ச விஷயம் உனக்கு தெரியும்ல, இப்ப நான் பேசும்போது கேட்டிருப்ப அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷப்படுறா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நல்ல நாளாதான் இப்படி நடக்குது. நீ மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒன்னாலதான் எனக்கு இந்த வேலையை கிடைச்சிச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா அதிர்ஷ்டமும் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவிய ரொம்ப புகழ ஆரம்பிக்கிறாரு. இவரு உடனே தன்னுடைய மனைவிய ரொம்ப ஆசையா கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டா, இப்ப சாயந்தர டைம்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க மாமனாரு அதுக்கப்புறம் ஹீரோனி இவங்க 3 பேரும் அவரை ஊருக்கு அனுப்புறதுக்காக கையில பேக்கோட நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோட அப்பா என்ன கேக்குறாருன்னா, சரிப்பா ஊருக்கு போறதுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டியா, ஏதாச்சும் மறக்கல இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா நான் எதுவும் மறக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, சரிப்பா அங்க போயிட்டு கண்ணு கருத்துமா வேலை செய், பார்த்து வேலை செய், நான் எல்லாத்தையும் இங்க பாத்துக்கிறேன், எந்த ஒரு அவசரமும் இல்ல. அங்க போயிட்டு முக்கியமா எனக்கு டெய்லி நீ கால் பண்ணு, தினமும் கால் பண்ணாதான் உன்னோட ஞாபகம் எனக்கு வராம இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்கப்பான்னு அவன் சொல்லிடுறான். இப்ப அவன் என்ன பண்றான்னா, தன்னோட மனைவி கிட்ட என்ன சொல்றான்னா, சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், நீ உடம்ப பாத்துக்கோ, முக்கியமா எங்க அப்பாவை நல்லபடியா பாத்துக்கோ, அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நீ பாத்துக்கோ, ஏதாச்சும் பிரச்சனை எனக்கு நீ உடனே கால் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, சரிங்க நான் கண்டிப்பா கால் பண்றேன், முக்கியமா நீங்க எனக்கு டெய்லியும் கால் பண்ணுங்க, அங்க நிறைய பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு என்ன மறந்துடாதீங்க, முக்கியமா எனக்கு டெய்லி நீங்க கால் பண்ணணும், உங்க காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு இவ சொல்றா. அதுக்கு அவரும் கண்டிப்பா நான் உனக்கு டெய்லியும் கால் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொன்னோடனே இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, சரிம்மா மருமகளே நீ வீட்டுல பத்திரமா இரு, நான் போயிட்டு இவனை பஸ் ஏற்றி விட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய பையனை கூப்பிட்டு வெளியே போகும்போது இந்த வெப்சீரிஸோட எபிசோட 2 முடிச்சிருப்பாங்க. நம்ம கூடிய சீக்கிரத்துல இந்த எபிசோடோட பார்ட் 3 பாத்திரலாம்.